ஒருவரான சிவகுமார் அவர்கள் பேசிய போது, நம்முடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு இருக்கிறது, அது சம்பந்தமாக நான் உங்களை எல்லாம் சந்திப்பதாக சொன்னார். அது ஒரு காரணம் என்றாலும் கூட அதுவே முழு காரணம் அல்ல. நம்முடைய மக்களை எல்லாம் சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. தேர்தல் நேரத்திலே வருகிறோம், மற்ற நேரத்தில் வர முடியாமல் போய்விடுகிறது. எனவேதான் இப்பொழுது தேர்தல் இன்னும் 1 வருடம் இருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய மக்களை எல்லாம் சந்திப்பதன் மூலமாக சில முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சௌகரியமாக உங்களிடத்திலே பேச முடியும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நான் கிராமந்தோறும் சென்று வருகிறேன். நேற்று துறையூரிலே மாலை 5 மணிக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை துவக்கினோம். இரவு 2 மணிக்கு புதூர் என்ற கிராமத்தில் ஆலங்குளம் அருகே தான் அந்த நிகழ்ச்சியை முடிவிட்டது. நள்ளிரவு 2 மணியிலும் மக்கள் ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மக்களுக்கு தேவையான எந்த விதமான உரிமைகளையும் யாரும் கொடுக்கவில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் நேரத்திலே வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நம்மை கைகழுவி விட்டு விடுகிறார்கள். நாம் ஏமாற்றப்படுகிறோம், நாம் ஏமாந்து விடுகிறோம். எனவே நம்முடைய தாய்மார்கள் ஏமாந்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் நமக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறார். அந்த தெருவிலே 500 வாங்கி கொண்டார்கள், அந்த தெருவிலே இந்த தெருவிலே 1000 கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி, எனவே நீங்களும் வாங்கிக் கொள்ளுங்கள், அது ஓட்டு போடுவதும் ஓட்டு போடாத உங்களுடைய விருப்பம் என்றெல்லாம் சொல்லி நம்மிடத்திலே கையிலே பணத்தை திணித்த பிறகு நம்முடைய மனச்சாட்சி நம்மை உறுத்துகிறது. கை நீட்டி பணம் வாங்கி கொண்டமே என்று நம்ம ஓட்டு போட்டு விடுகிறோம். இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு பெரிய நன்மை இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியில நம்முடைய மக்கள் இந்த கிராமத்திலிருந்து யாராவது ஒரு 4 பேர் படித்த இளைஞர்கள் ஏதாவது அரசாங்க வேலைக்கு போயிருக்க முடியுதா? போயிருக்கிறாங்களா? யாராவது இல்லை. ஒரு 4 பேர் சத்துணவு அமைப்பாளர் ஆகிக்கிறாங்களா? ஒரு அங்கன்வாடி அமைப்பாளராக போய்க்கிறாங்களா? ஒரு ரேஷன் கடைக்கு போய்க்கிறாங்களா? ஒரு கலெக்டரேட் வேலைக்கு, ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு வேலைக்கு போய்க்கிறாங்களா? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது நிலம் இருந்தால் அந்த சொந்த நிலத்திலே பாடுபடுவது, இல்லை என்றால் கூலி வேலைக்கு போவதன் நிலைதான் இருக்குமே தவிர இந்த அரசாங்கம் நம்மளுக்கு என்ன செஞ்சது? இது காரணம் என்னவென்று சொன்னால், நாம ஒற்றுமையா இருக்கிறது இல்லை. நாம தேர்தல் நேரத்தில் எந்த கட்சிக்காரன் வருவான்னு நம்மளை ஆசைப்படுத்தி அப்படியே காத்திருக்கிறாங்க. இவன் 500 கொடுக்குறானா, அவன் 1000 கொடுக்குறானா, இந்த கட்சிக்கு 4 ஓட்டு இருந்தா இந்த கட்சிக்கு 2 ஓட்டு, இந்த கட்சி 2 ஓட்டுன்னு நாமளே பகிர்ந்து போட்டுடுறோம். தேர்தல் நேரத்தில் நம்மளை இந்த கட்சிக்கு ஒரு கட்சி கொடி பிடிக்கிறதுக்கு 100-200 கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப நமக்கு என்று ஒரு கொள்கையை இல்லாத மாற செஞ்சுட்டாங்க. அதுதான் காரணம். அதனால இனிமேல் மற்ற கட்சிக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொடி பிடிக்கிறத நம்முடைய தாய்மார்கள் நிறுத்தணும். சரி, பணம் வாங்கினீங்களே, ஏதாவது நிலம் வாங்கிக்கிறீங்களா? ஏதாவது நிலம் 2 ஏக்கரா 3 ஏக்கரா? சரி, காரு பங்களா? அப்ப அந்த பணம் எங்க போச்சு? அந்த பணம் எங்க போச்சு? அந்த பணம் என்ன வச்சுக்கிறீங்க சொல்லுங்க? இல்ல, வாங்குற பணம் எங்க இருக்கு? கையில் இருக்குதா? இல்ல. பேர் மட்டும் கெட்ட பேர் இருக்கு. பேர் மட்டும் கெட்ட பேர் இருக்கு. அதனால நம்ம கெட்ட பேர் இருக்கு. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கிற கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, தவிர பாக்கி எதுவுமே மிச்சம் இல்லை. அதனால வரக்கூடிய காலகட்டத்திலாவது அது குறிப்பா இளைஞர்கள், பல அமைப்புகள் வரலாம். எல்லாராலும் இந்த சமுதாயத்துக்கெல்லாம் பேச முடியாது. எல்லாராலும் பேசுறது வரலாறும் கிடையாது. அது 100 வருஷமா எடுத்தாலும் சரி, இந்த சமுதாய தேர்தல் நேரத்தில் கொடுக்கிற வாக்குறுதி என்பது வேறு. ஆனால் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதற்கு வேறு. உதாரணத்துக்கு, இன்னைக்கு உங்களுடைய பள்ளி குழந்தைகள் எல்லாம் சர்டிபிகேட், என்ன சர்டிபிகேட் வாங்குறீங்க? சாதி சர்டிபிகேட் என்ன வாங்குறீங்க? என்ன பேருமா? என்ன சொல்லுமா? நீ சொல்லுமா?
என்ன பேரு இன்னைக்கு சர்டிபிகேட்ல என்ன சாதி பேர் என்ன பேர் வருது? எப்படி வந்தது அந்த பேரு? அந்த பேரு எப்படி வந்தது? சும்மா வந்துருச்சா? நாம போராடி 10 வருஷம் போராடித்தான் வாங்கினோம், அவங்களா கொடுக்கல ஆச்சுங்களா. நம்ம கட்சி போராடுனால்தான் அது வந்தது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அமையார். ஆனா நம்முடைய கட்சி போராடித்தான் அந்த பேர் வந்தது. இன்னும் கூட நம்முடைய கட்சி இன்னும் நம்முடைய எஸ்சியிலிருந்து நீக்கணும் கூட போராடிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப எஸ்சியில் இருக்கிறதுனால அந்த பட்டியலுக்குள்ள 18% இடஒதுக்கீடு கூட இன்னைக்கு இருக்கிற அரசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அருந்தியருக்கே 18% கொடுக்குறாங்க. இதையும் யாரு கேட்கறாங்கன்னா நாம தான் போராட வேண்டியது. பல அமைப்புகள் வருவாங்க, அவங்க சிக்கல் தான் கொண்டு வருவாங்க. ஒரு நாள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட காவல் நிலையத்துக்கு சென்று பேசுவதற்கு கூட தகுதியான ஒரு அமைப்பு கிடையாது. ஆனா நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? யாராவது ஒருத்தர் கட்சி பிடிச்சு வந்தானா அவன் பின்னாடி 4 பேர் போறது, இன்னொருத்தன் கட்சி குடி பிடிச்சிருந்தா அவன் பின்னாடி போறது. ஒரு புதிய தமிழகத்தை தவிர ஒரு தாலுகா ஆபீஸ்லயோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ ஒரு ஸ்டேஷன்லயோ போய் பேசி உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நிவர்த்திக்கு புதிய தமிழகத்தை தவிர எதுவுமே இல்லை. அதனால நம்ம முதல்ல எல்லோருமே புதிய தமிழகம் கட்சியா இருங்க அப்படிங்கிறது தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். வீரனாக்கலாம் சூரனாக்கலாம் எல்லாம் இருக்கலாம். அவங்க வீரன் எப்போ செத்த பிறகுதான் வீரன் தெரியுது. அது வெல்லும் என்ன பண்ண சமுதாயத்துக்காக என்ன பண்ணா தெரியாது. நம்முடைய கட்சியா அமைதியா இருந்தாலும் அழுத்தமா இந்த மக்களுக்கு உண்டான சட்ட ரீதியான உரிமைகளை விடாம நான் எம்எல்ஏ இருக்கிற காலத்தும் சரி இல்லாத காலத்தும் சரி போராடிட்டே இருக்கோம். அதனால நம்முடைய தாய்மார்கள் 2026 இன்னொரு வருஷத்துல தேர்தல் வரும். அப்போ நீங்க தேர்தல் வருது 2000 வாங்கி கடனை தீர்த்துக்கலான்னு எல்லாம் பார்க்கக்கூடாது. காய்கறி இந்த வாரத்துக்கு காய்கறி வாங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. எப்படி ஒரு வாரத்துக்கு உண்டான மளிகை சாமானும் ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறி நம்ம பஞ்சம் போயிருமா? பஞ்சம் கூடும். எப்படி பஞ்சம்? ஆமா, கையேந்த நம்முடைய பஞ்சம் கூட்டிட்டு போகும் தவிர குறையாது. அதனால அந்த தவறை நீங்க அந்த காரணத்திலையும் இந்த தேவேந்திரோட சமுதாயம் உழைக்கிற சமுதாயம். எப்படி சமுதாயம்? நல்லா சொல்லுங்க. உழைக்கிற சமுதாயம், கையேந்திர சமுதாயம் கிடையாது. நம்முடைய உழைப்பால மற்றவர்களுக்கு அது பலன் போயிருக்கும். நெல்லை விளைச்சாலும் சரி, எள்ளை விளைவிச்சாலும் சரி, கரும்பு விளைவிச்சாலும் சரி, நம்முடைய உழைப்பினுடைய பலன்தான் மற்றவர்கள் அனுபவிக்காதவர நாம் மற்றவருடைய உழைப்பை அனுபவிக்கவே கிடையாது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய வாக்குகள் விற்பனைக்கெல்லாம் சொன்னோம். 2026 நம்மளாம் ஒற்றுமையா நிற்கணும். நாம் இந்த தொகுதியில் நிற்கிறோம், நாம ஜெயிக்கிறோம், நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். அதுதான் வேண்டுகோள். 2வது மதுரையில மாநாடு இருக்குது டிசம்பர்ல. அந்த மாநாட்டில் பெண்கள் முக்கியமாக வரணும். பெண்கள் முக்கியமாக வரணும். அது சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறேன். அதனால அவசியம் கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம். சரி, டேய் பையங்களா வாங்கப்பா. டேய் வா.